செப வழிபாடு. கொள்ளவே செபிப்பதற்கு தேவபாடு, கொற்றவனே குணபாடு முறைமை கேண்மோ. தெள் அமிர்தமானதொரு பூசை கப்பா, செப்புகிறேன் ஆரச்சி மணியும் வேண்டும். உள்ளதொரு வாகனங்கள் ஏதென்றாக்கால், உத்தமனே கலைமானின் தோள்தான் வேண்டும். கள்ளமில்லா பஞ்ச பாத்திரமும் வேண்டும், காவலான பஞ்சலோக தட்டுதானே. 1. 2 வரிகள். தேவதைகளை செபிப்பதற்கு வழிபாட்டு முறைகளை வழிமுறையாக கேள். 3. 4 வரிகள். தேன் போன்ற அமிர்தமான பூசைக்கு சொல்கிறேன், ஆராய்ச்சி மணி வேண்டும். 5. 6 வரிகள். நீ அமர்ந்திருக்க தேவையான ஆசனம் எதுவென்றால், உத்தமமானவனே கலைமானின் தோள்தான் வேண்டும். 7. 8 வரிகள். குறைபாடில்லாத 5 உலோகத்தாலான நீர் கலசம், அதில் இடுவதற்கு 5 வகையான மூலிகை வேண்டும். 5 உலோகத்தாலான தட்டும் வேண்டும். தட்டான தட்டோடு தூபதீபம், தாக்கான பதுமை என்ற மணிவிளக்கு, முட்டான நவப்பட்டையாலே செய்த முனையான செப்பென்ற பாத்திரம்தான். கட்டான பூக்குடலை பஞ்சலோகம், பாங்கான அர்ச்சனையால் கரண்டிதானும். திட்டமுள்ள ருத்ராட்ச மாலை வேண்டும், தீர்க்கமுள்ள கைச்சவம்தான் முகந்தானாரே. நவப்பட்டயத்தால் செய்யப்பட்ட செப்பு பாத்திரம். 9 பட்டயங்களை கொண்ட அமைப்பில் செப்பு உலோகத்தால் செய்யப்பட்ட பாத்திரம் வழிபாட்டிற்கு சிறந்தது. பஞ்சலோக பூக்குடலை. பூக்களை வைக்கும் பூக்கூடையானது 5 உலோகங்கள் கலந்த பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அர்ச்சனை கரண்டி. வழிபாட்டின் போது அர்ச்சனை செய்வதற்கு தனிப்பட்ட கரண்டி பயன்படுத்தப்பட வேண்டும். ருத்திராட்ச மாலை. வழிபாட்டிற்கு முறைப்படியான ருத்திராட்ச மாலை அவசியம். கைச்சபம். நீங்கள் குறிப்பிட்டபடி இறைவனை துதிக்கும் போது கையில் வைத்து செபிக்கக்கூடிய, அதாவது ஜபம் செய்யக்கூடிய ருத்திராட்ச மாலையே கைச்சபம் என்று அழைக்கப்படுகிறது. ஆறான ருத்திராட்சம் கமலபீடம். அப்பனே தலை மகுடம் பட்டுக்குல்லா. தீரான வஸ்திரம்தான் நாறு சங்கம். தீர்க்கமுடன் உத்திரம்தான் பட்டு வேண்டும். கூரான பூநூலாம் தாமரையுமாகும். குருபரனே நெய் விளக்காம் சமர்த்தம் வேண்டும். சேரான தேன் வேண்டும், மஞ்சள் நெல்லி, சிறுபயறு, மெலுமிச்சை, கந்தம்தானே. உருத்திராட்சமும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆசன பீடமும் தேவை. தலையில் அணிவதற்கு தலை மகுடமும் பட்டு துணியாலான தலை பாகையும் வேண்டும். அணிந்து கொள்வதற்கு 6 முழ நீளமுள்ள வேட்டி தேவை. சிவப்பு நிறத்திலான பட்டு துணி வேண்டும். மார்பில் அணியும் பூநூல் தாமரை தண்டிலிருந்து எடுக்கப்பட்ட நூலால் திரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். வழிபாட்டிற்கு நெய் விளக்கு மற்றும் சமத்துக்கட்டு, அதாவது ஆலம், அரசு, அத்தி, இத்தி, புங்கம், பூவரசு, புளி ஆகிய 7 மரங்களின் விறகுகள் தேவை. தேன், மஞ்சள், நெல்லிக்காய், சிறுபயறு, எலுமிச்சங்காய் மற்றும் ஐவாது, அதாவது அத்தர் அல்லது வாசனை திரவியம் தேவை. கானான கந்தமுடன் சந்தனம்தான். காவலனே கதம்பம் என்ற பொடியும் வேண்டும். வழிபாட்டிற்கு நறுமணம் மிக்க சந்தனமும் கதம்பம் என்றழைக்கப்படும் வாசனை பொடியும் தேவைப்படுகிறது. கோனான கற்பூரம் சாம்பிராணி, கொற்றவனே குங்கமுடன் திருவெண்ணீரும். கற்பூரம் மற்றும் சாம்பிராணி தெய்வத்தை வணங்க குங்குமம் மற்றும் திருநீரு விபூதி ஆகியவையும் பூஜைக்கு அவசியமானவை. மானான தேங்காயும் கதலி வேண்டும். மகத்தான புஷ்பம் முதல் பாரிசாதம். வழிபாட்டிற்கு தேங்காய், கதலிப்பழம் அதாவது வாழைப்பழம் மற்றும் பாரிசாதம் உள்ளிட்ட சிறந்த மலர்களும் தேவை. மோனான வடைபருப்பு நெய்யும் வேண்டும். முன்னவண்ண பஞ்சகலிதம் வேண்டும் பாரே. நிவேதனத்திற்காக வடை, பருப்பு, நெய் மற்றும் பஞ்சகலிதம் அதாவது பஞ்சாமிரதம் போன்ற கலவையை தயார் செய்ய வேண்டும் என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது. பாரப்பா பச்சரிசி பூநூல் வேண்டும். பாலகனே கும்பம் என்ற கலசம் வேண்டும். தேரப்பா மாவிலையா மச்சதையுமேண்டு, தேற்றமுள்ள நவதானியம் தானும் வேண்டும். காரப்பா பீடமது பலாவின் பீடம், கொற்றவனே எட்டியுட பீடமாகும். ஆரப்பா இத்தனையும் அடைதல் வேண்டும், அப்பனே யோகிக்கு விதிபாடாச்சே. பூஜைக்கு தேவையான பச்சரிசி, பூநூல் மற்றும் புனிதமான கலசம் அதாவது கும்பம் அவசியம். தேரப்பா மாவிலையா மச்சதையுமேண்டு, தேற்றமுள்ள நவதானியம் தானும் வேண்டும். மாவிலை, மச்சதை அதாவது தர்ப்பை அல்லது குறிப்பிட்ட மரம் சார்ந்த பொருட்கள்,
மற்றும் 9 வகையான தானியங்கள் அதாவது நவதானியம் ஆகியவற்றை சேகரிக்க வேண்டும். காரப்பா பீடமது பலாவின் பீடம், கொற்றவனே எட்டியுட பீடமாகும். அமர்வதற்கு அல்லது பூஜை செய்வதற்கான பீடத்தை பலாமரத்திலோ அல்லது எட்டி மரத்திலோ அமைக்க வேண்டும் என்று இது குறிப்பிடுகிறது. ஆரப்பா இத்தனையும் அடைதல் வேண்டும், அப்பனே யோகிக்கு விதிபாடாச்சே. மேலே சொல்லப்பட்ட அனைத்து பொருட்களையும் திரட்டி உரிய முறையில் அமைப்பதே ஒரு யோகிக்கு உரிய விதியான வழிபாட்டு முறையாகும். விதியாட பாடதுவு மேதென்றாக்கால் வித்தகனே புலஸ்தியனே விதுரவானே, மதியான மதியோடு உருவு கொண்டு மகத்தான அட்சரத்தை யோதுவீராய். துதியான பூசை முகம் வாராதாரம், துப்புரவாய் தந்தனக்கு பொலிவு தோன்றும். கதியான மோட்சமென்ற பாதை காட்டும், கண்மணியே புலஸ்தியனே இன்னும் கேளே. விதிபாடுகள் எதுவென்றால், முறையான வழிபாட்டு விதிகள் எவை என்று கேட்டால், போற்றத் தகுந்தவனை புலஸ்தியனே அறிஞனே. அறிஞரான புலஸ்திய முனிவரே, நீங்கள் போற்றத்தக்கவர். சந்திரன் போன்ற அறிவோடு அட்சர பீஜ மந்திரங்களை உச்சரித்து ஓதினால், தெளிவான சந்திரன் போன்ற குளிர்ந்த அறிவோடு மந்திரங்களின் அட்சரங்களை அதாவது பீஜ மந்திரங்களை உச்சரித்து ஓதினால், தோத்திரங்கள் செய்து வணங்குகின்ற பூஜையில் உடலில் உள்ள 6 ஆதார சக்கரங்களும் எந்த தடையுமின்றி மலர்ந்து அழகாக தெரியும். விரைவாக மோட்சத்திற்கான பாதை உங்களுக்கு எளிதாக தெரிய வரும். கண்மணியே புலஸ்தியனே, இன்னும் அறிய வேண்டியதுள்ளது, சொல்லுகிறேன் கேளு. கண்மணி போன்ற புலஸ்திய முனிவரே, இது மட்டுமல்லாமல் இன்னும் பல விஷயங்களை நீங்கள் அறிய வேண்டியுள்ளது, அதையும் கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள்.